பிட்காயினை பொறுத்த வரைக்கும் 10 இயர்ஸ் தான் இன்னொரு 2 ஹாவிங் வரும். ஓகே, ஸோ 10 இயர்ஸ் கழிச்சு 0 ஆகணும்னா இப்போயே அது கிட்டத்தட்ட 0 ஆகிடும். ஸோ த மொமெண்ட் இட் பிகம்ஸ் கிளியர் தட் தெர் இஸ் நோ ஃபியூச்சர் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நம்ம சுற்றி நடந்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா ஃபியூச்சர் இஸ் கெட்டிங் பிரைட்டர் அண்ட் பிரைட்டர் ஃபார் பிட்காயின். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ட்ரம்ப்போட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு விஷயம் சொல்லிடுவார், மக்கள்லாம் பயந்துருவாங்க. ஸோ சைனா எல்லாருமே கொஞ்சம் பதட்டம் அடைவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நடுநிலையில் வந்து கோல்டு இதே மாதிரி மேலே போயிட்டே இருந்துச்சுன்னா கூடிய சீக்கிரம் பிட்காயினும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இது ரெண்டத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலர். அந்த வேர்ட் லிபர்ட்டி ஃபினான்ஷியல்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ட்ரம்ப் ஃபேமிலி வந்து ஒரு ஃபண்டு மாதிரி ஒன்று ரன் பண்ணுறாங்க. அந்த ஃபண்டு வந்து கண்டினியூஸாக வந்து எத்திரியமை பை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எவ்ரி டைம் எத்திரியம் ஹஸ் டிப். வெல்த் பாட்காஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கிரிப்டோ ரிலேட்டடான கரண்ட் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜியோட்டஸோட ஃபவுண்டர் அர்ஜுன் விஜய் அவர்கள். சார் இன்வைட் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இப்போ நம்ம கிரிப்டோ ரிலேட்டடாக கரண்ட் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட், குளோபல் சினாரியோ எப்படி இருக்குது சார்? ஆக்சுவலாக கிரிப்டோ மார்க்கெட் வந்து எப்போவுமே குளோபலி ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்ததுன்னா முதல்ல அஃபெக்ட் ஆகிற மார்க்கெட் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரம்ப் வந்து இந்த டேரிஃப்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. மெக்சிகோ, சைனா, கனடா இவங்க மாதிரிலாம் டேரிஃப்ஸ் போட்டாங்க. ஸோ உடனே வந்து இங்கே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரியாக்ஷன் காமிச்சது. நம்ம பார்த்தோம், ஒரு கிட்டத்தட்ட 20-30% கீழே போச்சு. அதுக்கப்புறம் சில அசெட்ஸ்லாம் மேலே வந்திருக்கு, சில அசெட்ஸ் இன்னும் கீழே இருக்குது. பட் ட்ரம்ப் இஸ் நாட் இட் டன். அவர் வந்து டேரிஃப்ஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. அண்ட் பதிலுக்கு யூரோப்பியன் யூனியன், சைனாவும் பதிலுக்கு டேரிஃப்ஸ் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி குளோபலி கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஒரு 1990 இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் இருந்துச்சு. இந்த சோவியத் யூனியன் டிஸ்இன்டெகிரேட் ஆகி ரஷ்யா வந்ததுக்கப்புறம் இந்த கோல்டு வாருங்கிறது முடிஞ்சது. கோல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறமே வந்து வி ஹேட் அ டிகேட்ஸ் ஆஃப் பீஸ். அப்போ வந்து குளோபலைசேஷன் பிகேம் அ திங். சைனா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் ஃபேக்ட்ரிஸை, யார் எதில் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க அந்த வேலை பண்ணட்டும். இந்தியா சாஃப்ட்வேர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, சைனா அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நடந்தது. ஆஃப்டர் கோவிட் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா குளோபலி தெர் இஸ் லைக் அ கான்ஃப்ளிக்ட். சைனாக்கும் யூஎஸ்க்கும் ஆறுதில்லை, யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் ஆறுதில்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரீஸ்குள்ளேயுமே வந்து கொஞ்சம் சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா தற்சார்பு வந்து ரொம்ப முக்கியம், நம்ம சைனாவை நம்பி இருக்கக்கூடாது. ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கு, சிப்ஸுக்கு வந்து நம்ம தான் எப்பவுமே நம்பர் 1 இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போ வந்து திருப்பி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ குளோபலைசேஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து வி ஆர் ஹேவிங் ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஸோ அதோடைய காரணமாக வந்து எக்கனாமி வந்து இப்போ வந்து இட்ஸ் நோ லாங்கர் மணி பேஸ்ட். இதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் திங்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணும் உலகம் அடுத்த என்ன ஸ்டெப் எங்கே போக போகுது அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து இப்போ கோல்டு ப்ரைஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்தாக பார்த்தோம் அப்படின்னா கோல்டு ப்ரைஸ் கண்ணா பின்னான்னு ஏறி இருக்குது. அதுவும் நம்ம வந்து உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா இப்போ ஃபியூச்சர்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபியூச்சர்ஸ் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு யோசிச்சோன்னா, ஒருத்தர் வந்து இப்போ வந்து ஒரு சிப்ஸ் பேக்கெட் இருக்காங்க, கம்பெனி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 6 மாதம் கழித்து சிப்ஸ் தேவை. பட் வந்து 1 கிலோ 200 300 அவங்களுக்கு உருளைக்கிழங்கு வாங்க வேணாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபார்மர்கிட்ட போய் ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க, எனக்கு 6 மந்த்ஸில் வந்து 50 rupees 1 கிலோவுக்கு எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு. ஃபார்மருக்குமே இது வந்து ஒரு சேஃப். ஏன்னா வந்து ஒருவேளை ப்ரைஸ் வந்து 10 rupees 20 rupees போயிடுச்சுன்னா அவர் போட்ட காசுலாம் லாஸ் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து ஃபியூச்சர்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஃபியூச்சர்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே இருக்குது. கோல்டுக்கு இருக்குது, ஆயிலுக்கு இருக்குது. இப்போ கோல்டு ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 6 months கழிச்சு ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ கோல்டு ப்ரைஸ் வந்து லெட்ஸ் சே இட்ஸ் 10,000. நம்ம கான்ட்ராக்ட் என்டர் பண்ண ப்ரைஸ் வந்து 8,000 அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த டிஃப்ரென்ஸை மட்டும் செட்டில் பண்ணிப்பாங்க. 8,000க்கு நான் வந்து லாங் பண்ணியிருந்தேன், இப்போ ப்ரைஸ் 10,000, எனக்கு இந்த 2,000 டிஃப்ரென்ஸை கொடுத்துரு அப்படின்ட்டு. பட் லாஸ்ட் 1 month எல்லாருமே வந்து ஃபிசிக்கல் டெலிவரி கேட்குறாங்க. ஸோ நான் 8,000க்கு போட்டிருந்தேன்ல 1 kg ஆஃப் 10 grams ஆஃப் கோல்டு, கிவ் மீ இட் ஆஸ் அ ஃபிசிக்கல் டெலிவரி. ஆனால் நீங்கள் வந்து மார்க்கெட்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா amount of futures that gets traded will be 10x 100x the actual volume. ஸோ மொத்தமே வந்து உலகத்தில் வந்து 10,000 கிலோ தான் இருந்ததாலும் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 கிலோவுக்கு வந்து ட்ரேடிங் நடக்கும். ஏன்னா பீப்புள் ஆர் பெட்டிங் ஆன் இட், தேர் ஸ்பெகுலேட்டிங் ஆன் இட். ஸோ இப்போ எல்லாரும் ஃபிசிக்கல் டெலிவரி கேட்க ஆரம்பிச்சப்பறம் த ப்ரைஸஸ் ஷார்ட் அப் எக்ஸ்ட்ரீம்லி. ஏன் வந்து ஃபிசிக்கல் டெலிவரி கேட்குறாங்கிறது ஒரு முக்கியமான ரீசன். யூ டோன்ட் வாண்ட் டு ட்ரஸ்ட் லண்டன் ஆர் நியூயார்க் டு ஸ்டோர் யுவர் கோல்டு. என் கோல்டு எங்கள் ஊர்லேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு. இந்த மாதம் வந்து ஆர்பிஐயுமே வந்து ஒரு 100 டன் கோல்டை வந்து லண்டனில் எடுத்து நம்ம ஊருக்கு கொண்டு வந்துட்டாங்க. போன மாதமும் இதே விஷயம் பண்ணாங்க.
ஸோ இப்போ எல்லா நாடுகளுமே வந்து ஓரளவுக்கு எப்போ வேணால் என்ன பிரச்சனை வேணால் வரும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் வந்து யூஎஸ் வந்து ரஷ்யாவோட பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் ஃப்ரீஸ் பண்ணது தான். உக்ரைன் வார் ஆரம்பித்த உடனே வந்து ரஷ்யாவோட காசு வெளியில் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ யூஎஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸில் அது எல்லாத்தையுமே யூஎஸ் வந்து முடக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ சைனாலேருந்து இந்தியாவிலேருந்து எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது ஒரு சண்டை போடுறோம் யூஎஸ் கூட அப்படின்னா நம்ம காசு டாலராக இருந்தால் சேஃப் கிடையாது. ஸோ லெட்ஸ் சூஸ் கோல்டு அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயத்து சைடில் நடந்துகிட்ருக்கு. இப்போ பிட்காயினுமே வந்து இந்த ஏரியா தான் டார்கெட் பண்ணுது. நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கரன்சியை ட்ரஸ்ட் பண்ணல, உங்களுக்கு வந்து டாலர் ரிஸ்க்குன்னு பட்டுச்சு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் டீசென்ட்ரலைஸ்ட் ஆப்ஷன் விச் குட் பி பிட்காயின். கோல்டு இதே மாதிரி மேலே போயிட்டே இருந்துச்சுன்னா கூடிய சீக்கிரம் பிட்காயினும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இது ரெண்டத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலர். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இப்போதைக்கு பிட்காயின் வாங்க மாட்டுறாங்க. இட்ஸ் மோஸ்ட்லி தி ப்ரைவேட் பீப்புள் ஹூ ஆர் பையிங் இன் டு பிட்காயின். பட் அதுவுமே கூட கூடிய சீக்கிரம் சேஞ்ச் ஆகலாம். இந்த பிட்காயின் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மேபி தட் டூ கேன் சேஞ்ச். பட் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக விழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த டேரிஃப்ஸ் இந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கிறப்ப மார்க்கெட்டில் ஒரு பதட்டம் வரும், ஒரு பேனிக் வரும். ஸோ பேனிக் டைமில் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கிரிப்டோலையும் அதான் நடந்திருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அதான் நடந்திருக்கு. ஓரளவுக்கு ஒரு டீல்லாம் போட்டுட்டாங்க. இப்போ மெக்சிகோக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு டீல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த மோதல் நின்று ஒரு டீல் மாதிரி சைன் ஆச்சு அப்படின்னா திருப்பி வந்து மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆகும். ஸ்டெபிலைஸ் ஆச்சுன்னா திருப்பியுமே மார்க்கெட் மேலே போகலாம். சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோல்ட் ப்ரைஸ் பார்த்துட்டே தான் இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ட்ரம்ப்போட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு விஷயம் சொல்லிடுவார், மக்கள்லாம் பயந்துருவாங்க. ஸோ சைனா எல்லாருமே கொஞ்சம் பதட்டம் அடைவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நடுநிலையில் வந்து முடிப்பாங்க. இப்போ வந்து 20% டேரிஃப்னு சொல்லிட்டு இப்போ 10% அவர் போட்டார்னா சைனாவும் ஹாப்பி, யூஎஸும் ஹாப்பி ஆகும். ஸோ அவர் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் ஆரம்பிப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச இதை கண்டினியூ ஆகிட்டே போக முடியாது. ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து ஹீ வில் ஹேவ் ஆல் த டீல்ஸ் ரீநெகோஷியேட்டட் அண்ட் எந்த ஊருக்கு எந்த டேரிஃப் அதெல்லாமே விடுவாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே இப்போ இந்தியாவுமே வந்து தேர் ரீலுக்கிங் அட் டேரிஃப்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம டிப்பிக்கலி இஃப் யூஆர் பையிங் அன் இம்போர்ட்டட் கார் ஆர் இம்போர்ட்டட் பைக், 1 லட்ச ரூபா பைக்கு இங்கே வாங்குறதுக்கு 2-3 லட்ச ரூபா ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ட்ரம்ப் சீயிங் ஆஸ் அ நெகட்டிவ் திங். அது வந்து நீங்கள் வந்து 100%, 200% டேரிஃப்லாம் போடுறீங்க, அது நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவுமே வந்து டேரிஃப்ஸ் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியுமே வந்து யூஎஸோட இம்போர்ட்ஸ்க்கு டேரிஃபை கொஞ்சம் குறைப்பாங்க. ஸோ அப்போ வந்து யூஎஸுமே வந்து அவங்களுடைய இம்போர்ட்ஸ்க்கு டேரிஃபை குறைப்பாங்க. திஸ் வில் பி கோயிங் பேக் அண்ட் ஃபார் இது ஒரு 2-3 மந்த்ஸாவது மினிமம் ஆகும். மீன்வேல் அவர் வந்து நான் புட்டினுக்கும் நான் டெய்லி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லலை. பட் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து செட்டில் ஆகிறதுக்கு இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் இமீடியட்லி. 2-3 மந்த்ஸ் ஆகலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஆல்ரெடி வந்து P/E ரேஷியோ எந்த ரேஷியோவில் பார்த்தாலுமே வந்து இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் வெரி எக்ஸ்பென்சிவ் இந்த லாஸ்ட் 1 or 2 இயர்ஸில். இப்போ ரீசெண்டாக கூட வந்து அஸ்வத் தாமோதரன், ஹீ இஸ் கால்ட் ஃபாதர் ஆஃப் வேல்யூவேஷன், அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் தான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக் மார்க்கெட், இந்தியன் ஸ்டாக்ஸ் ஆர் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற விஷயத்தில் திஸ் கரெக்ஷன் வாஸ் கைண்ட் ஆஃப் ரிக்வயர்ட். லக்கிலி கிரிப்டோ டசன்ட் ஹேவ் எனி ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ கேஷ் ஃப்ளோஸ்லாம் எதுவுமே இல்லைனால இந்த எக்ஸ்பென்சிவோ சீப்னு சொல்ல முடியாது. அண்ட் இட்ஸ் அ குளோபல் மார்க்கெட். ஸோ அதனால் இந்த கமெண்ட்ஸ் இதுக்கு அப்ளை ஆகாது. ஆனால் கரெக்ஷன் பெருசாக வரப்போகிறதுல எனக்கு தெரிஞ்சு கிரிப்டோவில், ஏன்னா ஆல்ரெடி நல்லா கரெக்ட் ஆகிடுச்சு. பட் க்ரோத் ஆகிறதுக்கு மேபி end of March we can see something. சரி, இப்போ நம்ம கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டே வந்தாலும் அப்பப்போ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பயமுறுத்திடுது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட் வந்து இன்னொரு 10 வருஷத்தில் பிட்காயின் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? சொன்னவர் வந்து நானும் அந்த ஆர்டிக்கல் பார்த்தேன். சொன்னவர் பேர் வந்து யூஜின் ஃபார்மா. இவர் வந்து நோபல் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காரு. இந்த ஃபார்மா ஃபின்ஸ் தியரி இதெல்லாம் வந்து ஃபினான்ஸில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ். ஸோ சொன்னவர் வந்து சாதாரண ஆள் இல்லை. ஆனால் அவர் ஏன் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ பிட்காயினோட ப்ரைஸ் வந்து ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு கரன்சியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ ஏற்ற இறக்கங்கள் இருக்கப்போ எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. நீங்கள் அப்படி பார்க்க போனால் இப்போ இந்தியன் ருப்பியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி 84-85 இருந்துச்சு. இப்போ 88 பக்கத்தில் வந்துருச்சு. வாரத்துக்கு ₹1 கூடிகிட்டே போகுது. இங்கேயுமே வந்து ஸ்டெபிலிட்டி இல்லை. இந்த மாதிரியான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டர்மாயில் இருக்கப்பெல்லாம் வந்து கரன்சி ஸ்டேபிளாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மணிங்கிறது வந்து ஒரு 3 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தேவை. ஒன்று ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, ஒன்று யூனிட் ஆஃப் அக்கௌண்ட், 3வது தான் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்.
இதில் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுது பிட்காயின். இப்போ நீங்கள் கோல்டு ப்ரைஸே பார்த்தீங்கன்னா கேன் கோல்டு மீ மணின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ஃபார்மா சொன்ன மாடலில் கோல்டுமே வந்து மணியாக இருக்க முடியாது. ஆனால் கோல்டு 4000 வருஷமாக மக்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. இதனால் நான் வந்து அவர் சொன்னதை நான் வந்து அப்படியே ஏற்றுக்கல. ஆனால் பிட்காயின் வந்து ஜீரோக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னா தேர் ஆர் ஆல்வேஸ் சான்சஸ். வருஷம் வந்து தட் சான்சஸ் ரெடியூசிங். நீங்கள் 2009 லான்ச் ஆனப்போ அடுத்த மாதமே யாராவது கேட்டிருந்தீங்க பிட்காயின் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு இருக்குமா இருக்காதான்னு கேட்டிங்கன்னா 99% வந்து அது வந்து சான்ஸே இல்லைன்னு நினச்சிருப்பாங்க. ஒரு 2020 கேட்குறப்ப கொஞ்சம் வந்து ஒரு 30% சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ வந்து ஐ வில் சே less than 5% சான்ஸ் that Bitcoin goes to zero. So இப்போ யூஎஸில் வந்து ரெகுலேஷன்ஸ் பாஸ் பண்ணுறாங்க, அடாப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிட்காயின் ரிசர்வ் மாதிரி ஒன்று வருது, இந்தியாவில் ரெகுலேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க சான்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஃபார் பிட்காயின் பிகம்ஸ் லோவர் அண்ட் லோவர் அண்ட் லோவர். ஸோ இது ஒரு சைடில் ஆல்ரெடி யூ ஹேவ் ETFs, ஆல்ரெடி ஜப்பான், ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா எல்லாமே ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதோட ரிஸ்க் கம்மியாகிட்டே தான் வருது. பட் என்றைக்காவது அது கரன்சியாக யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு டேக் டைம். சில கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. இப்போ அர்ஜென்டினாவில் பார்த்தீங்கன்னா their ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் இஸ் 150% or 140%. நீங்கள் இந்த வருஷம் ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் அதோடைய ஆக்சுவல் வேல்யூ 30,000 ரூபா தான். ஸோ அந்த மாதிரி ஊரில் பிட்காயின் இஸ் ஃபார் பெட்டர். ஜிம்பாப்வே, வெனிசுலா இங்கெல்லாம் வந்து 1000%, 2000% இன்ஃப்ளேஷன்லாம் இருக்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த வருஷம் வந்து பால் பேக்கெட் 10 ரூபா அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து 120 ரூபா இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா ஆகிடும். ஸோ கவர்மெண்ட் காசை அச்சடித்து தள்ளிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அங்கெல்லாமே வந்து பிட்காயின் ஹேஸ் ப்ரொவைடட் மோர் ஸ்டெபிலிட்டி. பட் பீப்புள் ஹவ் ரிட்டன் ஆபிச்சுவரிஸ் பிட்காயின் இஸ் டெட். 2022 நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துச்சு தட் பிட்காயின் cannot survive திஸ்னு. இட் ஹேஸ் சர்வைவ்ட் அண்ட் இட் ஹேஸ் கம் டு 100K. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கொட்டேஷன் இருக்குது, யூ ஹவ் நாட் கம் திஸ் ஃபார் ஒன்லி டு கம் திஸ் ஃபார்னு. நீ இவ்வளோ தூரம் வந்தது இதோட நிற்கிறதுக்கு இல்லை, இன்னுமே நீ போவ அப்படின்ட்டு. ஸோ அதான் நான் பிட்காயினுக்கு எதிர்பார்க்குறேன். இட் ஹஸ் கம் டு 100K, மேபி நெக்ஸ்ட் 200K, 1 million போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ வந்து இதில் ஒரு பெரிய ரிஸ்க் அப்படின்னா க்ரோத் ஸ்டாப் ஆகிறப்ப. இப்போ வந்து ஒரு இயர்லி ஒரு 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கா, அது வந்து 50% குறையும், அப்புறம் 30% குறையும், ஒரு 10% குறையிறப்ப அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் த ப்ரைஸ் வில் பிகம் ஸ்டெபிளைஸ்ட். ஸோ அப்போ கொஞ்சம் கரெக்ஷனுமே இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே இவ்வளோ க்ரோத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க இன்னும் எனக்கு மேலே போகணும்னு நினச்சிட்டு மேபி பீப்புள் கேன் செல் பிட்காயின். ஸோ அந்த டைமில் தெர் வில் பி அ ஸ்மால் ரிஸ்க். But I don't think there is anywhere near. இப்போதைக்கு there is a lot of greed in the ecosystem. Less than 1% of the people have got exposure to Bitcoin. புதுசாக ஆளுங்க உள்ள வர பிட்காயின் ப்ரைஸ் ஏறிட்டே தான் போகணும். தட் இஸ் லைக் த மேத். ஏன்னா சப்ளை வந்து லிமிட்டட், அதுவும் வருஷம் புது சப்ளை கம்மியாகிட்டே போகுது. அப்படி இருக்கப்ப இந்த ஷார்ட் டேர்ம், த நியர் ஃபியூச்சர் பிட்காயின் ப்ரைஸ் ஷுட் கோ அப். மேபி 10 years, 15 years down the line. At that point we should ask the question, right? At this point, is it reliable as a யூனிட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஐ வில் சே ஃப்ராங்க்லி இட் இஸ் நாட் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதை கொடுத்து ஏதாவது ஒரு பொருளை வாங்குறது ஒரு முட்டாள்தனமான செயல். எப்படி வந்து நீங்கள் தங்கத்தை கொடுத்து எந்த பொருளும் வாங்க மாட்டீங்களோ, ஏன்னா யூ ஆர் கீப்பிங் கோல்டு ஃபார் அனதர் ரீசன், வேல்யூ ஏறும்னு வச்சுருக்கீங்க. பிட்காயினும் அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கணும். பிட்காயினை பொறுத்த வரைக்கும் 10 years தான் இன்னொரு 2 ஹாவிங் வரும். ஓகே, ஸோ 10 years கழிச்சு 0 ஆகணும்னா இப்போயே அது கிட்டத்தட்ட 0 ஆகிடும். ஸோ த மொமெண்ட் இட் பிகம்ஸ் கிளியர் தட் தெர் இஸ் நோ ஃபியூச்சர் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நம்ம சுற்றி நடந்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா ஃபியூச்சர் இஸ் கெட்டிங் பிரைட்டர் அண்ட் பிரைட்டர் ஃபார் பிட்காயின். அதனால் வந்து மக்கள் இதை பற்றி பயப்பட தேவையில்லை. அண்ட் இது போக போக தான் பார்க்க முடியும். 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னு நம்ம இப்போயே வந்து நம்ம குழந்தை வந்து 10 வருஷம் கழிச்சு வந்து டாக்டராக இருக்குமா இன்ஜினியராக இருக்குமா நம்மளுக்கு தெரியாது. இப்போ தான் வந்து 5th standard போயிருக்கோம் குழந்தை. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் பிட்காயின் இருக்குது. அதான் சொல்கிறேன், அடாப்ஷன் அந்தளவுக்கு இன்னும் நடக்கலை. பிட்காயின்குள் பற்றி தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, தெரியாதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்னுமே நிறையா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ பிட்காயின் அடுத்த ஒரு 4-5 years வளர தான் போகுது. அண்ட் நம்ம அந்தந்த பீரியடில் தான் வந்து செக் பண்ணிக்கணும். ஓகே, பிட்காயின் இப்போ என்ன ரிஸ்க் இருக்குன்ட்டு. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த 4 வருஷத்துக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது. ஏன்னா ட்ரம்ப் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ப்ரோ கிரிப்டோ, ஒரு வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் எக்கனாமி, வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் கவர்மெண்ட். வென் தே ஆர் பேக்கிங் கிரிப்டோ, ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோயிங் டு கோ எனிவேர். ஏன்னா அதான் ஒரு பெரிய ரிஸ்க்காக இருந்துச்சு. யூஎஸ் கவர்மெண்ட் வந்து பிட்காயினை பேன் பண்ணுவாங்க, இதை வந்து இல்லீகல்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நடந்தால் கிரிப்டோ என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. பட் தட் கொஸ்டின் ஃபார் நெக்ஸ்ட் 4 years இட்ஸ் நாட் கோயிங் டு பி தேர். ஸோ அடுத்த கவர்மெண்ட் வரப்போ ஏதாவது சேஞ்ச் நடக்குதா, அதுக்குள்ளே இந்தியா எவ்வளோ பெருசாக க்ரோ ஆக போகுது, யூரோப் எவ்வளோ பெருசாக க்ரோ ஆக போகுது, கிரிப்டோ இவங்க எல்லாத்தையும் விட எவ்வளோ பெருசாக க்ரோ ஆக போகுது, இந்த கொஸ்டின்ஸ்லாம் வச்சு மேபி
28 we can relook at it. சரி, இப்போ நம்ம ஒரு வாரமும் வந்து கரண்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய நியூஸஸ் வந்து பார்க்குறோம். அந்த வகையில் இப்போ காயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க காயின்ஸ் எந்தெந்த காயின்ஸ்? ஆக்சுவலாக ரீசெண்டாக வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோ ஆகியிருக்கு. அதில் குறிப்பாக ஒரு காயின் நல்லா பண்ணியிருக்குது அப்படிங்கிறது ஹைப்பர் லிக்விட். ஸோ ஹைப்பர் லிக்விட் வந்து ஒரு பெர்பச்சுவல்ஸ்க்கான டெக்ஸ். ஸோ எப்படி நம்ம ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பற்றி இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பேசியிருந்தோம். ஸோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்காகவே க்ரியேட் பண்ண ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அவங்களோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு காலத்தில் வந்து இந்த ஸ்பேஸில் வந்து dy/dx தான் வந்து கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள எல்லாரையும் விட ஹைப் வந்து ஓவர் ஹைப்பாக இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைப் இஸ் ப்ரொவைடிங் மோர் லிக்விடிட்டி. எப்போவுமே நம்ம பார்த்துருக்கோம், ஒரு ட்ரேடிங்க்கு லிக்விடிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஒரு 100 பிட்காயின் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்க முடியணும், ஒரு 50 எத்தீரியம் செல் பண்ணணும்னு நினச்சாலும் செல் பண்ண முடியணும். ஸோ எவ்வளோ மார்க்கெட்டால் அப்சர்வ் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு நம்ம லிக்விட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க வந்து அவங்களோட ப்ரொப்ரைட்டரி அல்காரிதம் வச்சு தேர் ஏபிள் டு ப்ரொவைட் மச் மோர் லிக்விடிட்டி கம்பேர் டு அதர் ப்ரோட்டோகால்ஸ். இவங்க மேலே இருக்க குற்றச்சாட்டும் வந்து என்னென்னா, அவங்க வந்து ரொம்ப சென்ட்ரலைஸ்டாக இருக்காங்க, ஃபுல்லுமே வந்து ஒரு டீம் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, convenience has become more important than decentralization. இப்போ சொலானாவுமே சென்ட்ரலைஸ் தான், Ethereum is much more decentralized. ஆனால் Solana is convenient because fee is lower and it can support much more throughput compared to Ethereum. ஸோ மக்கள் வந்து இப்போதைக்கு கன்வீனியன்ஸ் தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு this protocol can do much better. ஏன்னா இப்போதைக்கு they are the number one perpetuals and launch பண்ணி is less than a year. They have become so big. அவங்க காயின் டோக்கன் கூட வந்து எனக்கு தெரிஞ்சு லான்ச் பண்ணி 2 months தான் ஆகுது. And the 2 months they have had a phenomenal performance. So that is one token I would say people should watch out for. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடா வந்து அவங்க, ஸோ அடா இஸ் பேசிக்லி சிம்பிள் ஃபார் கார்டானோ. ஸோ கிரேஸ்கேல் வந்து கார்டானோ இடிஎஃப்க்கு தே ஹவ் அப்ளை. ஸோ ஆல்ரெடி சொலானாக்கும் வந்து இடிஎஃப்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நியூஸ் ஒரு டோக்கனை சுற்றி வரப்போ அந்த டோக்கனுமே வந்து பம்ப் ஆகும். ஸோ அடா டோக்கனையுமே வந்து பேசிக்லி ஃப்ரம் டிவிஎல் பெர்ஸ்பெக்டிவ், ஃப்ரம் ஃபண்டமெண்டல்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் கார்டானோ. அது வந்து அந்தளவுக்கு யாருமே யூஸ் பண்ணுற மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஆனால் தே ஆர் இந்த டாப் 10, ரைட்? எப்படி டாப் 10குள்ளே நுழைஞ்சாங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ இந்த டோக்கன் எல்லாமே நம்ம வந்து வாட்ச் அவுட் பண்ணுவோம். திடீர்னு பம்ப் வரதுக்குலாம் வந்து சான்சஸ் இருக்குது. சரி, இப்போது பர்டிகுலர்லி ஆஃப்டர் யூஎஸ் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறமா கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்குறது அப்படிங்கிறது யூஎஸ் பேஸ்டான நல்ல ப்ராஜெக்ட்ஸ் உள்ள கிரிப்டோ காயின்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி ஏன் இந்த கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிட்காயின் ரிசர்வ்னு பேச ஆரம்பித்தாங்க. அதாவது வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டே வந்து கொஞ்சம் காசை வந்து பிட்காயின் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் இதை பற்றி தான் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருந்தேன். இது வந்து புது டிமாண்ட் இல்லையா? இந்த 1890s அந்த டைம்லலாம் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் சில்வர் இவ்வளோ வாங்கணும், கோல்டு இவ்வளோ வாங்கணும். ஏன்னா அந்த டைமில் கோல்டு மைனிங், சில்வர் மைனிங் பெருசாக போயிட்டு இருந்துச்சு கலிஃபோர்னியா. ஸோ ப்ரைஸ் கீழே குறையிறப்ப இவங்க போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, யூஎஸ் கவர்மெண்ட் மக்களோட நலனுக்காக கொஞ்சம் கோல்டும் கொஞ்சம் சில்வரும் ரெகுலராக வாங்கி வச்சுட்டே இருக்கணும்ட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ டிமாண்ட் வந்து இப்போ பிட்காயினுக்கு வந்திருக்கு ஒரு 100 வருஷம் கழிச்சு. ஃபஸ்ட் இந்த பிட்காயின் அந்த கொஸ்டின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏன் பிட்காயினோட நிறுத்தணும்? இட் ஷுட் நாட் பி ஸ்ட்ராட்டஜிக் பிட்காயின் ரிசர்வ், லெட்ஸ் டூ ஸ்ட்ராட்டஜிக் கிரிப்டோ ரிசர்வ் அப்படின்ட்டு. ஸோ கிரிப்டோ ரிசர்வ்னா அப்போ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு, ஸோ இது எவ்வளோ தூரம் வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன், எவ்வளோ தூரம் கான்ஸ்பிரசி நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நிறையா இது காற்று வாக்கில் தான் வருது நம்மக்கிட்ட. ஸோ ப்ராஜெக்ட்ஸ்னு வந்தப்போ நம்ம ஏன் யூஎஸ் ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம வந்து கொஞ்சம் முன்னிலைப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ யூஎஸ் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொலானா தான் இப்போதைக்கு வந்து டாப்பில் இருக்குது. ஸோ சொலானா வந்து இதனாலையுமே வந்து it went to $280. இந்த நரேட்டிவ் வந்து வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ ட்ரம்ப் டோக்கன் லான்ச் ஆச்சு, அதில் தென் திஸ் திங் ஹேப்பன். அண்ட் ஆல்ரெடி லாஸ்ட் 1 இயராகவே நிறையா பார்த்துருக்கோம், நிறையா மீம் காயின் டோக்கன்ஸ் அங்கே லான்ச் ஆச்சு. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் வந்து $280 போச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் செட்பேக் இருக்குது. எத்தீரியம் வந்து இட் இஸ் ஃபவுண்டட் பை விட்டாலிக் பியூட்டரின், பட் ஹீ இஸ் ரஷ்யன் அண்ட் இப்போதைக்கு யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் ஆகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து மேபி எத்தீரியம் மே நாட் பி பார்ட் அப்படிங்கிறாங்க. ஆனால் லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா எத்தீரியம் இஸ் தி செகண்ட் பிக்கஸ்ட். 10% ஓவரால் கிரிப்டோ மார்க்கெட் இஸ் ஜஸ்ட் எத்தீரியம். இந்த ஒரு வருஷம் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல, ஒரு 30% ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. மற்ற எல்லாமே வந்து 100-300% தான் கொடுத்துருக்காங்க ரிப்பிள். பட் ஸ்டில் எத்தீரியம் ஹேஸ் வெரி ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ். அந்த வேர்ட் லிபர்ட்டி ஃபினான்ஷியல் ஒன்று இருக்குல்ல, அந்த ட்ரம்ப் ஃபேமிலி வந்து ஒரு ஃபண்டு மாதிரி ஒன்று ரன் பண்ணுறாங்க. அந்த ஃபண்டு வந்து கண்டினியூஸாக வந்து எத்தீரியமை பை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எவ்ரி டைம் எத்தீரியம் ஹஸ் டிப், தே ஹாவ் பாட் இட். ஸோ ட்ரம்ப்போட ஃபேமிலி அதை பை பண்ணுறதுனால there is a high chances that Ethereum will also be part of the reserve. ஸோ
இது இல்லாமல் வந்து இருக்க இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து ரிப்பிள். ஸோ ரிப்பிள் அந்த 300% growth அந்த ஒரு 1 monthல 300% growth கொடுச்சு. ஸோ அப்பயுமே வந்து திஸ் இஸ் த ஸ்ட்ராங் ரீசன் வை திஸ் ஹேப்பன். ஸோ இவ்வளோ நாள் வந்து அந்த ரூமர்ஸில் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்போ அஃபிஷியலாக நடக்க போகுது. இஃப் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு அனௌன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் கிரிப்டோ ரிசர்வ் ஆர் ஸ்ட்ராட்டஜிக் அமெரிக்கன் ப்ராஜெக்ட்ஸ் ரிசர்வ். ஸோ வி ஷுட் சி மச் மோர் ஆக்ஷன் இன் தீஸ் காயின்ஸ். இன்னொன்று வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் வந்து டாக்ஸஸ் கம்மி பண்ணணும், கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ ரீசெண்டாக ஜப்பான் வந்து பிட்காயினுக்கு 55%லேருந்து 20% இன்னும் டேக்ஸ் குறைச்சிருக்காங்க. ஏர்லியர் 55% இருந்துச்சு, இப்போ வந்து 20% நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே இப்போ இந்தியாலையுமே வந்து பீப்புள் ஆர் ஆஸ்கிங் ஃபார் தட். பட் ஜப்பானில் அவங்க கவர்மெண்ட் பண்ணிடுச்சு. ஸோ வி ஹேவ் டு see what is going to happen next. சரி, இப்போ நம்ம எவ்ரி வீக் வந்து பேசும்போது இந்தியன் ரெகுலேஷன்ஸ் சார்ந்தும் ஏதாவது வந்து டெவலப்மெண்ட்ஸ் இருக்குதா அப்படின்னு நம்ம ஒரு வாரமும் செக் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த வகையில் ரீசெண்டாக ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் இருக்கா? அஜய் சேத் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரி, ஹி வாஸ் ஐ திங்க் தி எக்கனாமிக்ஸ் அஃபேர்ஸ் செக்ரட்டரி ஆல்சோ. ஸோ அவர் வந்து ஹீஸ் ஹெட்டிங் தட் கமிட்டி. ஸோ அவங்க தான் வந்து கிரிப்டோ பொறுத்துன ஒரு பொசிஷன் பேப்பர் அப்படின்வாங்க. என்ன நிலைப்பாடு கவர்மெண்ட் எடுக்க போகுது கிரிப்டோ விஷயத்தில் அப்படிங்கிறதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் ஆர்பிஐ சைட்லேருந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்க ரீசெண்டாக வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உலகத்தில் என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்குது, நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது கிரிப்டோவை சுற்றி. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் அவர் ஒப்பீனியன். அதாவது நாங்கள் எடுத்திருந்த பொசிஷன் கரெக்டாக இல்லைன்னா நாங்கள் திரும்பி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இப்போதைக்கு எங்களால் இந்த பேப்பர் ரிலீஸ் பண்ண முடியாது, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ ட்ரம்ப்பாக இருக்கட்டும், இல்லை இந்த மைக்கா ரெகுலேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் ப்ரோ கிரிப்டோ. ஸோ கிரிப்டோவை வந்து தடை செய்யாமல் கிரிப்டோ எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுங்கிற விஷயத்தில் தான் நிறைய விஷயங்கள் ஃபோக்கஸ் ஆகுது. இந்தியன் கவர்மெண்ட் நிலைப்பாடும் லாஸ்ட் 2 இயர்ஸில் என்னென்னா, பிட்காயின் கிரிப்டோவை தனியாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, எது பண்ணாலும் ஒரு கோஆர்டினேட்டட் ஆக்ஷனாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் G20ல் அவங்க வந்து கோரிக்கை வச்சாங்க. நம்ம தனியாக வந்து ஒரு ஸ்டான்ஸ் எடுக்க வேணாம், எல்லா 20 கண்ட்ரிகளும் ஒரு கன்சென்சஸ்க்கு வருவோம், எல்லாரும் வந்து பேசுவோம், யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள், யார் ஆதரவு அளிக்கிறாங்க, யார் எதிர்க்கிறாங்க, அண்ட் வில் கம் அப் வித் காமன் ஃப்ரேம் ஒர்க்குனாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ரிலீஸ் ஆகி இப்போ 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஆனாலுமே வந்து இந்தியன் கவர்மெண்ட் இந்த விஷயத்தில் ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து அவர் ரீலுக் அட் திஸ் அப்படின்னு சொல்கிறப்ப ஐ எம் சீயிங் a lot of hope. ஸோ இவங்க வந்து இப்போ யூஎஸோட ஸ்டான்ஸையோ யூரோப்போட ஸ்டான்ஸையோ ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னா தென் இட்ஸ் a very positive நியூஸ் ஃபார் தி இந்தியன் கிரிப்டோ ஈகோ சிஸ்டம். பட் பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அவங்க நிறைய டைமில் இருந்தாங்கன்னா ஒரு டிசிஷன் எடுத்துடுறாங்க, ஆனால் கவர்மெண்ட் இஸ் ஃபுல்லி நாட் கன்வின்ஸ்ட். ரெகுலேட் பண்ணுங்கிறதுலையும் ஃபுல் கன்விக்ஷன் இல்லை, பேன் பண்ணணுங்கிறதுலையும் ஃபுல் கன்விக்ஷன் இல்லை. அண்ட் எனக்கு இப்போதைக்கு பேன்ங்கிறது வந்து ஐ திங்க் இட் ஹஸ் கான் அவுட் ஆஃப் த விண்டோ. ஸோ வி ஆர் ஆல்சோ டாக்கிங் டு லாட் ஆஃப் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ். எல்லாருமே வந்து கொஞ்சம் இது வந்து நேஷ்னல் செக்யூரிட்டிக்குமே பார்க்குறாங்க. கிரிப்டோ வந்து குளோபலி வந்து ஒரு பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, இப்போ யூஎஸ் வந்து முழுமையாக அடாப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்தியாவுமே வந்து இதை அடாப்ட் பண்ணிக்கணும். வி cannot லீவ் இட் ஃபார் டூ லேட் அப்படிங்கிற ஒரு தாட் உள்ளே வந்திருக்கு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ வெரி குட் திங். ஸோ அவசரப்பட்டு ஒரு அறவேக்காடான ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராமல், ஒரு அறவேக்காடான ஒரு பாலிசி கொண்டு வராமல் யோசித்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்க டைம் கொடுக்க பிட்காயினோட வளர்ச்சி அதிகமாகிட்டே தான் போகும். 2017 இதே கொஸ்டின் வரப்போ பிட்காயின் வந்து 1 லட்சத்துக்கு கம்மியாக இருந்துச்சு. 2021 இந்த கொஸ்டின் வரப்போ 50 லட்ச ரூபா கிட்ட இருந்துச்சு. இப்போ இந்த கொஸ்டின் வர பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா ஆயிடுச்சு. ஸோ இட் ஹஸ் ஆல்சோ கிரியேட்டட் அ லாட் ஆஃப் வெல்த் ஃபார் பீப்புள். அஃப்கோர்ஸ் பீப்புள் ஆர் ஆல்சோ லூசிங் மணி இன் சம் ஸ்மால் ஸ்கேம்ஸ் அரௌண்ட் கிரிப்டோ. ஆனால் இவங்க டைம் கொடுக்க பிட்காயின் அடாப்ஷன் கூட தான் போகுது. இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இந்தியாவில் ஒரு லிஸ்டட் கம்பெனி ஜெட்கிங், அவங்க வந்து கிரிப்டோவில் முதலீடு பண்ணியிருக்காங்க, அவங்க ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போயிருக்கு. ஸோ நிறைய பாசிட்டிவ் நியூஸாக சுற்றி வந்துட்டு இருக்கிறதுனால ஐ திங்க் தே வில் டேக் அ பாசிட்டிவ் டெசிஷன்ஸ். பட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. சார், ஒவ்வொரு வாரமும் எங்களுக்காக வந்து கிரிப்டோ ரிலேட்டடான நிறைய விஷயங்களில் கரண்ட் அப்டேட்ஸை வந்து கொடுத்துட்ருக்கீங்க. கிரிப்டோ ரிலேட்டடாக இன்னும் உங்ககிட்ட நாங்கள் எடுத்து தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்கமிங் எபிசோட்ஸில் சந்திக்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நேர்களே, கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அப்டேட்ஸ் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பார்த்துருந்தோம். கிரிப்டோ காயின்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வரும் வாரங்களில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.